தருவாயே உருவானவா. சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. வரும் தருவாயே உருவானவா. உலகெல்லாம் இருளாகி உடலுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா. உலகெல்லாம் இருளாகி உடலுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே, நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதாவும் புகழ் பாடுவே, என்னை நாடெல்லாம் நீ ஆளுவாய். தமிழால் உன் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயக. வரும் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயக. வரும் தருவாயே உருவானவா. வரும் தருவாயே உருவானவா. நான் என்றும் இயேசுவுக்கு சொந்தம், என் வாழ்வெல்லாம் அவருக்கே அர்ப்பணம். என்னை கைவிடாத எந்தன் இயேசு எனக்காகவே எல்லாம் செய்திடுவார். என் ஜீவன் இருக்கும் நாள் வரையில் அவர் புகழை நான் பாடிடுவேன். என் சுவாசம் இயங்கும் காலம் வரை அவர் நாமத்தை உயர்த்திடுவேன்.
நடத்திடுவேன். நான் என்றும் இயேசுவுக்கு சொந்தம், என் வாழ்வெல்லாம் அவருக்கே அர்ப்பணம். என்னை கைவிடாத இந்த இயேசு எனக்காகவே எல்லாம் செய்திடுவார். இருள் சூழ்ந்த பாதையில் நடந்தாலும் அவர் ஒளி என்னை வழிநடத்தும். புயல் போன்ற சோதனைகள் சூழ்ந்தாலும் அவர் கரம் என்னை தாங்கி நிற்கும். மனிதர்கள் என்னை மறந்தாலும் என் இயேசு என்னை மறப்பதில்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் அவர் அன்பிற்கு என்றும் முடிவில்லை. நான் என்றும் இயேசுவுக்கு சொந்தம், என் வாழ்வெல்லாம் அவருக்கே அர்ப்பணம். என்னை கைவிடாத எந்தன் இயேசு எனக்காகவே எல்லாம் என் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். என் கண்ணீரை துடைத்து தேற்றிடுவார். என் பலவீன நேரத்தில் பலன் தந்து புது கிருபையால் என்னை நிரப்பிடுவார். உலகத்தின் செல்வம் எனக்கு வேண்டாம், என் இயேசுவின் அன்பொன்றே போதுமையா. வாழும் நாளெல்லாம் அவர் வழியில் மகிழ்ச்சியோடு நான் நடந்திடுவேன். நான் என்றும் இயேசுவுக்கு சொந்தம், என் வாழ்வெல்லாம் அவருக்கே அர்ப்பணம். என்னை கைவிடாத எந்தன் இயேசு எனக்காகவே எல்லாம் செய்திடுவார். எதிரிகள் என்னை சூழ்ந்து நின்றாலும் என் அடைக்கலம் இயேசுவே என்றிடுவேன். எத்தனை தடைகள் முன்னே வந்தாலும் அவர் கிருபையால் நான் வென்றிடுவேன். நாளையதை எண்ணி நான் அஞ்சுவதில்லை. என் நாளை அவர் கரங்களில் தந்து விட்டேன். என் பாதையில் என்றும் துணையாய் நிற்கும் என் இயேசுவை நம்பியே நடந்திடுவேன். நான் என்றும் இயேசுவுக்கு சொந்தம், என் வாழ்வெல்லாம் அவருக்கே அர்ப்பணம். என்னை கைவிடாத எந்தன் இயேசு எனக்காகவே எல்லாம் செய்திடுவார். உடைந்த என் உள்ளத்தை சீர் செய்வார். தளர்ந்த என் உள்ளத்தில் நம்பிக்கை தருவார். தவறிய என் பாதையை திருத்தி வைத்து தம் சத்திய பாதையில் நடத்தி செல்வார். கடந்த காலம் என்னை தடுத்திடாது. புது வாழ்வை இயேசு தந்திடுவார். அவர் கிருபை
அல்லேலூயா 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 அல்லேலூயா. முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாதமிகு தாளத்துடன் அவரை புகழ்ந்து பாடுங்கள். கைத்தாள ஒலி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. Praise the Lord, Rajani. Praise the Lord, Brother Mahendran. God bless you. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் எங்களோட வந்து இந்த நேரம் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் சங்கமம் ஒளிபரப்பின் பகுதியில் வந்து நித்திய வெளிச்சத்துடன் அணைந்திருக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேர்ந்திருக்கும் எல்லா நேயர்களுக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுடன் உங்களோட கரம் பிடித்து உங்களை நடத்துகிறார்.
ஒரு சிறிய ஜெபத்துடன் நாங்கள் ஆரம்பிப்போம். Father, we thank you, Lord, at this time, Father, even as we come into your very presence, Lord. You hold our hands and you walk with us, Lord. We live and move and have our being in you, Lord. So we thank you, Lord, even as we, Lord Jesus, walk in you and move, Lord, and just the way you have said, Lord, that your Holy Spirit is now emanating into the nations of the world, Lord, as Nitya Velicham is broadcasting at this moment, Lord, along with Sangamam Radio Gospel, joining with 97 other stations, Lord, that you have given us favor with, Lord. That blessing is resting upon each and every station that is now being casting their network, Lord, to going into the places and countries they are representing, Lord. So we thank you for that, Lord. Even as we, Lord Jesus, remember today, Lord, on usually on a Wednesday and Thursday, where Sister Subha Ilongo, who comes and does the hosting, Lord, we remember her, even as I would like to also pray for her and her family, as she has, her mother has passed away, and we would like to remember her and her family at this time and pray and ask the Lord to cover all of them under his precious blood. Even if they know the Lord or do not know the Lord, this might be the time that the Lord can move and work in their hearts and lives and bring them closer to him and let them find him and know him as their Lord and their Savior as well. So we thank you, Lord Jesus, that you would put your beautiful, loving arm and your grace, Lord Jesus, to sustain them at this time, Lord, at this time of grieving, Lord. So we thank you in Jesus' name. Now we also, Lord, bring, Lord, the rest of the program into your hands, Lord, and that you may, Lord Jesus, bring every one of them as they are, Lord, the handmaidens and all the rest of them, Lord, the pastors that are lined up, Lord, to come and bring forth the word, Lord, that it would turn out to be a much of the blessing, Lord, that you have, Lord, always, Lord Jesus, broadcasting it to many nations, Lord, in bringing them all into the knowledge of your salvation. Bring them all to you in the name of Jesus. This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it, no matter what our circumstances are. Lord, we thank you, Lord, because you are with us. You are holding our hands. And when you are at our right hand, they are precious forevermore. That is your word. In Jesus' name, amen. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் முதல் ஒரு அந்த நிரலை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். முதலாவதாக நாங்கள் பிரதர் மகேந்திரன் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு நன்றாக அவர் எப்பொழுதும் ஆராதனை செய்து அத்துடன் நன்றாக ஜெபிப்பார். அதை நாங்கள் முதல் அவருடன் உங்களுக்கு வந்து செலுத்துவோம். அதற்கு அப்புறம் அப்பாடு நான் சிஸ்டர் அஞ்சினி அலங்காரமணி திங்கட்கிழமையில் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்துகிறேன் தொகுப்பாளினியா இருந்து. இன்றைக்கும் நான் சிஸ்டர் சுபா இல்லாதபடியால் இன்றைக்கும் அதை நடத்துகிறேன் என்றபடியால் நான் ஆங்கிலத்திலே தான் ஒரு சிறிய டிவோஷனல் தேவ தியானத்தை கொண்டு வருவேன். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் டாலி கூடியவர்களுக்காக ஜெபிப்பார். அதற்கப்பாடு நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்பேன். முதலாவதாக அதைத் தொடர்ந்து சிஸ்டர் 7:30 சரியாக 7:30 நாங்கள் எனக்கொத்தாசை பெறும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி அந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் ஜெபிப்போம். உங்களுக்குள்ள விண்ணப்பங்களை நீங்கள் சங்கமம் காஸ்பல் ரேடியோவுக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அந்த விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இப்பொழுது நாங்கள் 2வது பகுதியில் எங்களுக்கு 3 பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு வார்த்தையை கொண்டு வருவதற்கு. முதலாவதாக சிஸ்டர் எஸ்தர் பிரெண்டா அவருடைய முதலாவது வார்த்தையை கொண்டு வருவார். இரண்டாவதாக பாஸ்டர் வெங்கட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு வருவார். மூன்றாவதாக பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் ஸ்காப்ரோ ஆன்டேரியோல இருந்து அவருடைய வார்த்தையையும் கொண்டு வருவார். முதலாவதாக நாங்கள் இப்பொழுது பிரதர் மகேந்திரனை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஆராதனை ஜெபம் ஆராதனைகளையும் செலுத்தி எங்களை அந்த ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். பிரதர் மகேந்திரன். ஆமேன் 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 ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி,
சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே இன்றைய நாளை ஒரு ஆரம்ப ஜெபம் எடுத்து உம்மை நாமத்தை நோக்கி பார்க்க ஒரு கிருபை செய்தீர் ராஜா. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே, இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை உமது ஆணிபாந்த கரத்தால் ஆசீர்வைத்து எந்த வித தடைகளும் வராத பட்சமே நீர் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமாக சொல்லிக்கு. பரிசுத்த ஆவியானவரே, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீரே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு நீரா உண்மையான தெய்வம் அந்த ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளே துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், பாடல் பாடுற பிள்ளைகள், வேதத்தியாக நடத்துகிற பிள்ளைகள், அது மட்டுமல்ல தேவ செய்து கொடுக்கிற ஒவ்வொரு தேவதாசரையும் நீர் என்று ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த சங்கமா வானொலியை நடத்துகின்ற லிசு பிரதர், சிஸ்டர் ரீட்டா, குடும்பங்கள், பிள்ளைகள், பெருப்புகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காண்டி வாக்கு தந்த தேவன் நீர் ஆண்டு ஐயா, வாக்கு மாறாத தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் வழி நடத்தி மகா வரிசையான காலங்களுடன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். நிற்பாசான தொடுத்தப்படும் வற்றாத நீரற்றப்படும் இருப்பா என்று வாக்கு தந்தவர் நீர் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று வாக்குத்தத்தை தந்த தேவனே, இந்த வாக்குத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளை ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். சங்கம வானொலியை உமது பிரசங்கத்தால் மூடும் நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியில் உண்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியில் உம்மை ஆராதிப்பேன், உண்மையில் உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோஸ்திர பலியோடு ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதித்து ஆராதித்து பாடி மகிழ நீர் உமது பிரசன்னத்தை ஊற்றுகிறது. இன்றைய நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. தேவ செய்திகள் கொடுக்கும் பொழுது அந்த தேவ செய்தி கருக்குள்ள பட்டயமாக இருளான தேசங்களுக்கு ஊடுருவ நீ கிருபை செய்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவோம் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றாக ஜெபித்தீர்கள், நன்றாக பாடினீர்கள். கர்த்தர் உங்களுக்கும்
பாட்டுகளை ஏற்றுறதுக்கு ஒரு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி. Praise the Lord, praise the Lord. Praise the Lord. Amen, amen. நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொரு நிமிடம் நீங்க எங்க கூட இருந்து ஒளியாக எங்கள் மத்தியில் வந்து ஒவ்வொருத்தரையும் உங்களோட சித்தத்தின்படி அப்பா நீங்க உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைத்து வந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க உயிருள்ள தேவன் அப்பா. நீர் உயிரோடு எழுந்தவர் அப்பா. நீங்க மரணத்துல இருந்து எழுந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்காண்டவரே அப்பா. இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள நாங்க அமர்ந்திருந்து உங்களோட சத்தத்தை கேட்பதற்கு அப்பா எங்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய கரத்தில் வைத்து எங்களை புடனிடும்படியாக ஜபிக்கிறேன். வேறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அபிஷேகத்தினால நிரப்பி ஜெப ஆவியின் மூலமாக நிரப்பி இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்புல நிலைத்து இருப்பதற்கு நீங்க அன்பு கூர்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து உங்களுடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி சிறிய பாடலோட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஆமென் அப்பா. நீங்களே ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா நீங்களே
யுத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரமும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு புதிதான பலனை உங்களுடைய அபிஷேகத்தையும் அனுப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடிக்கும் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் தேவனுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றாக பாடினீர்கள், நன்றாக ஜெபித்தீர்கள். God bless you, Sister Dolly. ஆமென். God இப்பொழுது bless you நான் too. God bless you. இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Thank you, thank you, thank you, Lord. We are ever so thankful, Lord. We are ever so thankful from the very bottom of our hearts, Lord, because you are the one, Lord, who made it all happen. There's nothing, Lord Jesus, that we could ever accomplish on our own, nothing whatsoever. This is all but your grace, your loving kindness, your goodness to mankind that you have bestowed, especially when we belong to you and in your kingdom, Lord. That you enlarge your borders, Lord. You have chosen to use your kingdom power and authority coming through your people, oh God, as you have come through, Lord, through the Nitya Velicham from Sangamam Radio Gospel, Lord. Even that they have joined hands, Lord Jesus, with 97 stations, Lord, emanating, Lord, into the nations of the world. Oh God, this is nothing but your work. This is nothing but your goodness, kindness, and grace extended, Lord, so that many, many people, oh God, as you extend these borders, Lord, across the nations, the land and the sea, Lord, that they would hear the words of the very words and the exaltation that is going forth in your name would touch many, Lord, as the hearers, the listeners are listening to it, Lord. They are blessed by it, Lord. They are receiving so much, Lord, that goes through the anointing power of the Holy Spirit that comes through, Lord, touches their hearts and their lives, Lord. And you are doing the work of Calvary over them, Lord, the finished work of Calvary. We cannot add anything to it, Lord. It's already done. It is finished. You said, Lord, with your own lips, it is finished, because you accomplished on the cross of Calvary what you, Lord, as the Father in heaven, sent you, Lord Jesus, and accomplished the task. When you accomplished it on the cross of Calvary, you finished, Lord Jesus, breaking the very the blood that was shed and the very body that was broken for us, Lord, oh God. When you finished it, you said it is finished. Therefore, Lord, thank you for that work. Thank you for the work of Calvary that we call it, Lord, as it goes into the hearts and lives of people, Lord. Accomplish, Lord Jesus, what you have called it out to be, Lord, as they would call you, Lord, as their Lord and their Savior. As we all came out of one day being a sinner, we were all born in sin. We were all sinners, that you called us out, Lord, from the grievous sin, Lord, that we could find you as our Lord and our Savior and enjoy this salvation. That is why, Lord, our hearts cry out to those that still do not know you, Lord, and still call out to you, Lord, that you would do this work, Lord, upon their own hearts, and they would call out to you at the same time, Lord. The way, Lord, only you can do it, the way you did it in us, Lord. That is what we are sharing. That is the purpose behind all the time spent, Lord, coming out, Lord Jesus, of this network, Lord Jesus, called Nitya Velicham to Bhartin Velicham, coming out from the very place, Lord, from the head office of the Sangamam Radio Gospel, Sangamam Holy Verapu, that is coming out, Lord, from the Toronto, Canada, Lord, as the network, Lord, that joining hands today with 97 stations. This is your work. This is your work of your glory, power, and praise that is coming through these stations to receive that blessings as well, as they bring forth, Lord, oh God, your word and your adoration and worship that goes through them, Lord. In that blessing, Lord, that they receive it, Lord, they are passing it on to others as well. So we thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus, for the teamwork that is going on, Lord, at this time. Father, we thank you for Brother Mahindran, who started, Lord Jesus, this worship and the thanksgiving, to opening up in prayer as well, Lord, and enabling me, Lord Jesus, to also, Lord, coming today, Lord, and do the hosting as well, being with me, leading and guiding me, Lord. Father, I thank you, Lord, because I do not lean upon anything that I can do on my own. It all comes through your grace, your very way in which only you can do it, through the power of your Holy Spirit and the anointing power of the Holy Spirit, as you're working and moving and doing that which is yours. And I thank you, Lord, for Sister Dolly, who came and prayed
Lord, for all the workers, Lord, as they are lined up today, Lord, and as they come in and also join, Lord, and bring forth the word, Lord, from Sister Brenda to Pastor Venkat, Lord, and Pastor Anton Rasana. Lord, we thank you for all of them that prepare the word, Lord, according to your will and your purposes to come through. And as they share the word, Lord, we'll find, Lord, resonating, Lord, into the hearts and lives of people and bring forth much fruit upon their lives. Not be hearers only, but doers, Lord, obedient to the word, Lord, and bring forth, Lord Jesus, that which is of yours. Build their very lives, Lord, upon the rock and not upon the sand, which will, Lord, stand firm upon the firm foundation of the rock of our salvation, who is the Lord and Savior, the Lord Jesus Christ. And I thank you for that, Lord. I also thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, for their dedicated time and services that they give so much, Lord, into this network, Lord. Lord, even as it were, Lord, like 24/7, Lord. My Lord Jesus, only you can help them, Lord, with the energy needed and with the time spent, Lord, and everything that has to go on with the recordings, with the coordination of the programs, working alongside with Brother Mahindran as well, doing all of that. But it takes, Lord, for the weekend meetings as well, that you put the burden upon Brother Leslie, Lord, to start those meetings to come out, Lord, on the weekends, Lord, for Saturday and Sunday. Lord, we thank you across the nations of the world. Many have been called in, many have been, Lord Jesus, blessed by it, Lord, because of that. And we thank you for allowing and giving the strength and the guidance for Brother Mahendran to be, Lord Jesus, allowing him and making it being able to, Lord Jesus, do this, Lord, with your strength and your guidance upon his life, with your anointing resting upon him as well. So we thank you, Master. Thank you, Lord, for the way you are right now at this very moment, Lord. I see your hand being extended. I see your spirit working upon the hearts and lives of people. I see you, Lord Jesus, even as you're touching their hearts and lives, Lord. You are bringing them closer to you. You're drawing them, Lord Jesus, by your spirit unto yourself, oh God. Because, Lord, there's nothing, Lord Jesus, that is beyond themselves in this world that they can accomplish, Lord, for them in their own strength, leaning upon their own flesh. There's nothing good in it. There's nothing that can ever come close to it except what you do, what you accomplish, because of only you, the living God alone, is the one who puts that breath in us, is the one that can accomplish what he has for our purposes in this world, for us to live and survive and move and live and move and have our being. That's the word you gave to me. That's the word you encouraged me with, Lord. So I pass that on, Lord, to the listeners today, Lord, that they will live and move and have their being in you. And we thank you, Lord, for doing that, Lord. In Jesus' name I pray. Amen and amen. Just Thank you. டோலி ரஜினி கவி கவிந்தாக்கு 10 நிமிஷம் கொடுங்க துதித்து ஆராதிக்க. Amen. Amen. Sister Kavi Kavinda, நீங்கள் வந்து ஒரு 10 நிமிடங்களை எடுத்து துதி ஆராதனை செலுத்தலாம். வாருங்கள். Praise the Lord, praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆவியானவரே, 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 உம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சூத்திரம் விலையேற பெற்ற ஆவியானவரே, அப்பாவில உயர்ந்த ஆவியானவரே, மகிமை நிறைந்த ஆவியானவரே, மாட்சிமை நிறைந்த ஆவியானவரே, அப்பா அம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. உங்களை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அக்கினியானவரே, உங்களை துதிக்கிறோம். கண்மலையானவரே, உங்களை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம். ஆவியாயிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம். துதிகளப்பா, சூத்திரம், 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 சூத்திரம். பரலோக தேவனே, மக்கு நன்றி, 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 நன்றி. நீர் ஒருவர் பெரியவர், நீர் ஒருவர் உயர்ந்தவர், நீர் ஒருவர் உன்னதமான தேவன் ஆண்டவரே, நீர் மறைவிடமான தேவன், மகிமை நிறைந்த தேவன் ஆண்டவரே.
உங்களுக்கு கூடி 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 ஸ்தோத்திரம் சூஸ்திரம் 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 சூத்திரம் பரஸ்தரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. அதிகாலையில் உங்களை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீங்களே சுவாமி. நல்லவரே மக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. பரலோக தேவனே பரக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல்சடாய் எல்சடாய் சர்வவல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அல்லேலூயா. சூஸ்திரம் ஆவியானவரே, அப்பாங்கள் பரலோக தேவனே ஸ்தோத்திரம், பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம், ஆவியாயிருக்கிற எங்கள் தெய்வமே மக்கு சூத்திரம், அக்கினியானவரே கண்மலையானவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே சூஸ்திரம் 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 சூஸ்திரம். அற்புதரே உங்களை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே சூத்திரம், தூயவரே சூத்திரம், எங்கள் துணையாளரே சூத்திரம் 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 சூத்திரம். அக்கினி நெருப்பா இறங்கி வருகிறவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. யோசனையில் பெரியவரே சூத்திரம் சூத்திரம், உயர்ந்தவரே உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளப்பா 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 துதிகளப்பா. பரலோக தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஆத்துமா நேசரே மக்கு நன்றி, மகிமைக்கு பாத்திரரே உங்களுக்கு நன்றி, மங்காத பிரகாசமே உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீராய் பெருக செய்கிறவரே, ஜீவ நீரூற்றா இருக்கிறவரே அப்பா உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. சூத்திரம் 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 சூத்திரம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே,
ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வாழலூயா. ஆண்டவரே சூத்திரம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை நடத்தி வருகிற எங்கள் தேவனே, அப்பா உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரராயிருக்கிறவர் எங்கள் தூயவர், எங்கள் துணையாளரே, அப்பா ஜீவன் அதியாக பெருக செய்கிற தெய்வமே, ஜீவன் நீரூற்றா இருக்கிறவரே, அப்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே இந்த நாமம் ஒன்றே மகிமை நிறைந்த நாமம் ஆண்டவரே, இந்த நாமம் ஒன்றே மாட்சிமை நிறைந்த நாமம் ஆண்டவரே, அக்கினியான நாமம், கண்மலையான நாமம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே சூத்திரம், தேவனே சூத்திரம், பரிசுத்த தேவனே, லோகதேவனே, பரலோகதேவனே, மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறவரே, மாட்சிமை நிறைந்த தேவனே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம், அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்பவரே, கிருபை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் நடத்தி வந்த வழிகள் ஒவ்வொன்றுக்கு நன்றி பிதாவே, நன்றி 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 நன்றி. இயேசுவே கூடி 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 ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா மது முகன் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் ஆண்டவரே. ஓ மது முகன் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லவோ. ஆண்டவரே நீர் நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மறைவிடமா இருக்கிற எங்கள் ஜீவ தண்ணீரே சூத்திரம் சூத்திரம். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம். நாங்கள் கூப்பிட்ட வேளைகள் எல்லாம் ஆவியானவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு பதிலை கட்டளையிடுகிறவரே, ஹல்லேலூயா சூத்திரம் 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 சூத்திரம். நன்றி 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 நன்றி. பரலோக தேவனே சூத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, கர்மேல் ஜெபவேளையில் மிகம் காண்கிறேன், கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மிகம் காண்கிறேன். ஆகா என் அடங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே, ஆகா என் அடங்கிடுமே அக்னி மலையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பெருகிடணும். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, சீனாய் மலையின் மீதே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஷ்டவேலின் தேவனே அக்னி மீவினியாக மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக பாய்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நினைப்பில நீங்கள் அக்கினி மயமா இறங்கி வாருங்க பரலோக தேவனே. ஆண்டவரே நீங்கள் இணைந்து வாருங்க இயேசு சுவாமி. துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே, அப்பா இந்த நினைப்பை உடைய ரத்தத்தினால மூடுகிறோம், உடைய தேவ பிரசன்னத்தினால மூடுகிறோம், அபிஷேகத்தினால மூடுகிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற ஒரு ஜெப அக்னியா
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்ய நீர் வழி நடத்தும் கத்தர் பெரியவர், கத்தர் பெரியவர். ஓ உம்முடைய மகிமை ஆண்டவரே அப்பா இந்த இணைப்பில இருக்க ஒவ்வொருத்தரோடும் ஆவியானவர் இடைபடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த சங்கம மொழிபெறக்கூடாக தேவாக்கினியானவர் நீங்கள் பெருகிட வேணும். அற்புதம் செய்யுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவர். மூடுகிறோம். இதில் இணைந்திருக்கிறதோடும் கூட இருங்க. விசுவசமாய் மகேந்திரன் பிரதரோடு கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் கவிதா, நன்றாக துதி ஆராதனையை செலுத்தினீர்கள். God bless you. இப்பொழுது நாங்கள் எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களின் மேல் என் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் நிற்கிறோம். நாங்கள் இப்பொழுது முதலாவதாக நான் சிஸ்டர் டாலியை அழைக்கிறேன். அவர் வந்து நேபாளியிலே நடந்திருக்கும் விஷயத்துக்கு அங்கே பெரிய ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் என்று சொல்லி அங்கே நடைபெறுகிறது. எத்தனையோ பேர் அவருடைய அழிந்து போனார்கள். அவங்களுடைய ஜீவனை அந்த ஃப்ளட்டிங் போய்விட்டது. ரெண்டு படியால் அந்த சனத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள் சிஸ்டர் டாலி. Amen. Yes. God bless. Amen. Praise the Lord. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. அழிவுகள் ஒவ்வொரு பக்கமா நடந்துருக்கிறத நீங்க பாக்குறீங்க ஐயா. அப்பா நீங்க நல்ல தகப்பன் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த அழிந்து போன மக்கள்கள் ஆண்டவரே, திடீரென்று நடந்த அந்த ஆபத்தான நேரங்கள்ல அப்பா இப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறார் அப்பா. அவர்களுடைய கண்ணீர்களை துடைத்து ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிதான ஜீவியத்தை அவங்க பெற்றுக்கொள்வதற்கானவரே இந்த நிமிடம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு ஆறுதலின் தகப்பனே உங்களுடைய சமாதானத்தை அவர்களை கட்டளின்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அழிந்து போன ஆத்மாக்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே, அங்கும் இங்கும் ஆண்டவரே, எங்கு அலைவது எங்கு போவது என்று தெரியாமைக்கு இருக்கிற அந்த ஆத்மாக்கள் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபையை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிங்கத்தின் வாயில் ஆண்டவரே, நீரப்பா விடுதலாக்கின தகப்பனை இப்பொழுதும் ஆண்டவரே அவர்கள மத்தியில் இருந்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டென்று மடிய செய்தீர். உம்மால் ஆகும் ஒரு வார்த்தை சொன்னால் போகும் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையின் மூலமாக நான் சுகமானேன். உங்களோட வார்த்தையின் மூலமாக அப்பா ஒரு டேப்லெட்ஸ் என்ற தோட்டில் முடியாம இருக்கும் பொழுது அந்த உங்களோட வார்த்தையின் மூலமாக நீ சங்கமம் வானொலியில ஜெபித்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய வல்லமையை கேட்டு இன்று எனக்கு ஜெபிக்கக்கூடியதாக நீங்க உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி உங்களுக்கு நிலைநிறுத்தி இருப்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி. அதே தேவன், அதே அற்புதம் செய்கிற தகப்பனை உங்களால முடியும் அப்பா. ஏன் எங்களுக்கு கோடி கோடி வெற்றிகளை கொடுக்கிற தகப்பனே, உங்களால மட்டும்தான் அந்த ஜெயம் கொடுக்க முடியும் அப்பா. அப்பா அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்த யுத்தத்தில் வல்லவர் அப்பா. நீங்க அப்பா உங்களுடைய யுத்தத்துல நீங்க தான் வல்லவராயிருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற உங்களுடைய வெற்றிகளுக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுது ஆண்டவர் இந்த மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இந்த ஆத்மா அவங்களை கொடுத்து அங்க ஒரு ஊழியக்காரர்களை எழுப்பி அவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலை அனுப்பி அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துறவரே கத்தாரே, உங்களுடைய பலனை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அந்த பலவீன நேரத்துல அவங்களுக்கு ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து அவர்களை இன்னும் அதிகமாக ஆண்டவரை உங்களே அறிந்து கொள்வதற்காக இந்த கடைசி காலத்துல ஆண்டவரை உங்களுக்குள்ள இருக்கிற பலன் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அந்த உலகத்தில் உள்ள அந்த பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அன்பு இல்லாதமைக்கு ஆண்டவரை உலகத்துக்கேற்றபடி ஜீவிக்காமைக்கு அப்பா உங்களுக்குரியவர்களாக இந்த ஜனங்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க இரக்கமுள்ளவரே, தயவு நிறைந்தவரே, அவர்களை அப்பா இன்னும் அதிகமாக நேசித்து அவர்களை உங்கள் அண்டையில் இழுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. என்ன விதமான நேரமா இருந்தாலும் நீங்க எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பன், அதுக்காண்டி கோடி கோடி நன்றி அப்பா.
அப்பா மனுஷரின் அப்பா மிஷனரிகளை அனுப்பி ஆண்டவரே ஊழியங்களை செய்வதற்கு உங்களால தான் முடியும். அப்பா நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு அன்பு நிறைந்த தகப்பனா இருந்து யாவருக்கும் ஒரு பிரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா என் ஆத்மாவே தேவனையே நாங்க நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நாங்க நம்புறது அவராலே வரும், அவரது சித்தத்தின்படி வரும். அப்படியே நாங்க எதுக்கு ஜபிக்கிறோமோ அப்பா ஏனோ தானோ ஒன்று ஜபிக்காமைக்கு தேவ பயத்தோட அவரோட வார்த்தையில எவ்வளையோ ஜீவன் உள்ளது என்று நினைத்து ஆண்டவரே உங்களுடைய உங்களோட அன்பின் கரங்கள் மூலமாக இவங்களுக்கு உங்களோட ஜீவனின் சமாதானத்தை கட்டளின்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது கர்த்தர் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி அவருடைய நாமத்துக்கு மற்ற அவருடைய மகிமை எல்லா கன மகிமையும் அவருக்கே கொடுத்து யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. அடுத்ததாக நான் பிரதர் மகேந்திரனை அழைக்க போகிறேன். அவர் நாங்கள் எப்பொழுதும் அடுத்த மற்ற நாடுகளுக்காகத்தான் ஜெபிப்போம். எப்பொழுதுமே நாங்கள் இந்த பகுதியில் மற்ற நாடுகளுக்காக ஜெபிப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் எங்களுடைய கண்டம், நார்த் அமெரிக்கன் கண்டம், நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் என்று சொல்லி எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் இந்த 50% டெரிஃபால பெரிய ஒரு சங்கடம் எங்களுக்கு வரலாம் என்று சொல்லி பிஸ்னஸஸ் தொடக்கம், கேஸ் தொடக்கம் எல்லாமே சரியான பெரிய விஷயத்துக்குள்ள போய் இறங்கி நிறைய பிஸ்னஸஸ் கூட இழக்கிற அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் வரலாம் என்று, ஃபார்மர்ஸ்க்கு கூட பெரிய கஷ்டங்கள் வரலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்றபடியா பிரதர் மகேந்திரன் நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் எங்களுடைய கண்டத்துக்கும் யுஎஸ்ஏக்கும் சேர்த்து கனடாவுடன் எங்களுக்காக ஜெபியுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஒரு விண்ணப்ப ஜெபத்தை எடுக்க எனக்கு கிருபை செய்தீரே. அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாட்களிலே எல்லா தேசங்களிலும் பலவிதமான பிரச்சனைகள் வந்த போதும் கர்த்தாவே, தச்சம் கனடா தேசத்துக்கும் அமெரிக்கா தேசத்துக்கும் முன்பு இரு தேசம் ஒன்றிணைந்து செயல்பட்ட தேசம் ஆண்டவரே. இந்த சத்துருவானவனுடைய திட்டத்தால் ஆண்டவரே இந்த தேசத்திலே அநேக பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து வாழும் மக்களுக்கு ஆண்டவரே பிரச்சனை கொடுக்கிற நேரம் சாமி. ஐயா, இந்த நேரத்தில் அமெரிக்கா கனடா தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீதான் சமாதானத்தின் தேவன், உம்மாலே தான் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க வேண்டும். ஐயா, இந்த 50% வரி கொடுக்கும் பொழுது சுவாமி பாமர மக்கள், நடுத்தர மக்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்படுவாள் சுவாமி. ஐயா, வீட்டு மோர்கேஜ் ஒருபுறம், பிள்ளையோட சிலவரும் எல்லாம் தாங்க முடியாமல் ஒரு தவிக்கிற கட்டத்தில் இருக்கும் மங்கள சுவாமி, நீர் ஒரு விசை இணைந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த 50% என்பது ஆண்டவரே ஐயா, ஈரான் தேசத்துக்கு $1 2000 ரியலாக மாறுபட்டிருக்கிற சுவாமி. அதுக்காக நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவத்தை கத்தாவே நீர் ஒரு விசை இணைந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன். இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற தேவனே, நாங்கள் ஒன்றிணைந்து கண்ணீரோடு பாதபடியிலே வந்து ஜெபிக்கிறோம். இந்த கனடா அமெரிக்கா அந்த டீலை கத்தாவே நீர் ஒரு விஷயம் இணைந்தளி அதை கேன்சல் பண்ண வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. அநேக பிரச்சனை சாமி, வர்த்தகர்கள் வியாபாரிகளுக்கு பிரச்சனை சாமி, நாட்டுக்கு நாடு பிரச்சனை சாமி, இறக்குமதி டேக்ஸ் அது ஒரு பிரச்சனை சாமி, விலைகள் எல்லாம் கூடும்போது சாமி, சாப்பாடுகள் பொருளாதார சாப்பாட்டு விலைகள் உடுமுறைகள் கூடும்போது சாமி, வெறும் கஷ்டத்திலே தள்ள நேரம் வந்திருக்கிற சாமி. இந்த நேரத்திலே உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ராஜா. நீதான ஒரு சமாதானத்தை ஒரு சொல்யூஷனையும் கொண்டு வர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. உமது நாடாண்டவர் அமெரிக்கா கனடா உண்மை நோக்கி பார்க்கிற நாடாண்டவர்,
உம்மை துதிக்கிற நாடாண்டு இந்த அமெரிக்கா பணத்தில் சுவாமி உமது வார்த்தையை பொழிக்கப்பட்டிருக்கிற சுவாமி கனடா தேசத்துக்காகவும் யுஎஸ்ஏக்காக சுவாமி நீ இது தேசத்துக்கு ஒருங்குபாலம் ஒரு பாடத்தை நீ அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஒரு சமாதானத்தை கற்றெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கும். இந்த வரியை இந்த 50% வரியை நீ விலக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா டீசல் பெட்ரோல் கேஸ் எல்லாம் சரியான விலை ஏறும்போது சுவாமி எங்களால் வானம் ஓட்ட முடியாது சுவாமி. அது மட்டுமல்ல இந்த பொருளாதார செலவுகள் கூடிக்கொண்டு போகும்போது சுவாமி ஐயா நான் அநேக கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்பட போகிறோம் சுவாமி. நம்மது பிள்ளைகள் ஆண்டவரே என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி இந்த 2 நாடுகளுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை கொடுத்து அந்த 50% வரியை நீ விலக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வேண்டாம் ராசா, எங்கள் ஒற்றுமை சமாதானம் தான் தேவை ஐயா. நாட்டு மக்கள், கனடா மக்கள், அமெரிக்க தேச மக்கள், இந்த விசுவாசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு ஜெபிக்கும் பொழுது ஜெபத்த சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிறீர், சமாதானம் கொடுக்கிறீர், ஆறுதலை கொடுக்கிற சாமி. அந்த கிருபைக்காடி தொடர்ந்து வரும் ஒவ்வொரு ஜெபங்களே இந்த உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரான இடத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் 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 ஆமென். நன்றாக ஜெபித்தீர்கள், பாரத்துடன் ஜெபித்தீர்கள். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று நன்றாக நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு மறு பாரத்தை போட்டிருக்கிறார். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க நாங்கள் அந்த டைம்ல இப்ப நாங்கள் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்த மட்டில் நாங்கள் போக போறோம். அது கர்த்தருடைய கையில இருக்கிறது என்றாலும் சனங்கள் இதால எப்படியாவது அது அவைகளையும் தாக்கும் என்று எங்களுக்கு அது தெரியும். அவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள் என்றபடியா நான் ஒரு மனப்பாரத்தோட நான் அதுக்காக ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட். Thank you, Master. Lord, even before we ask, you have asked us, Lord, to bring forth, Lord, praises and thanksgiving before you, Lord, despite of our circumstances, despite of what the world could become, Lord. Lord, we stand in the gap, Lord, for all 5 continents of the world, where you put your people, oh God, made in your image, Lord, to live, Lord. Therefore, Lord, we pray, Lord, only the church that has the power and the authority can stand in the gap and bring forth heaven down on earth. Let thy will be done on earth as it is in heaven, you said, Lord, that only the power that you have given forth, Lord, the power and the authority that you have given, like you said, I will build my church and the gates of hell shall not prevail against it. Just like you said it, Lord, is the power that you have given to the church, is the power that you have given to the body of Christ, is the one, Lord, that is going to stand still and see the salvation of God. Just like you have said it, to be still and know that I am God. Just like you have said it, Lord Jesus, that all your promises are yea and amen in Christ Jesus. Therefore, we have nothing left. We have nothing left except the power and the authority of the kingdom power, the kingdom principles, the kingdom values to come and be instilled upon the face of this earth. And we are the ones that make that difference. We are the ones that call it out in the name of Jesus Christ upon the face of this earth. Your spirit is right now moving, Lord, from Lord Jesus, province to province, upon Canada, upon the United States, Lord, every single state, and upon the lands, Lord, upon the other 4 continents, Lord Jesus, every one of them, Lord, oh God, including the Asian continents, right from Lord Sri Lanka to India to all the little islands to everywhere else, Lord, oh God, and oriental countries, Lord. We remind every one of them, Lord, in the name of Jesus, that you would bring forth your love and peace and grace upon them. The Lord, especially, Lord, the ones that are already suffering, Lord, because of their wanting, Lord, their needs, Lord, because of being poor, Lord. Oh, Father, I pray, Lord, especially for the poor countries, that the people are already poor, the people that cannot afford, the people that are already, Lord, in a starving situation, Lord. Only you can come down, show
show forth your miraculous hand of love and grace and mercy. Turn every situation, oh God, no matter what the world says, no matter what the world offers, you are above all of that. You can come through with your grace and mercy, grace and mercy. Pour down your blessings, Lord, despite of our wickedness, despite of our sinfulness, Lord. When we stand in the gap and we pray as your children, we pray as your foreign authority coming through your kingdom power, Lord, upon the earth, Lord. We can bring it in. Elijah, so like in passions like we are, Lord. When he called out, Lord Jesus, it rained, Lord, oh God, because you heard his prayer and you blessed, Lord, with rain. And then he also called out for sun. Oh, Lord, if he could do all of that, even the stand was, Lord, even the sun could stand still, Lord, according to the prayers that went on from the Old Testament. Now we are in the New Testament, Lord, having the Lord Jesus Christ on our side and paving through to the kingdom power to come on earth through his power and his strength and his spirit moving in and through us, so Lord. So we bring about, we, Lord, ask your power and grace to work, Lord. Lord, forgive us our sins, Lord, according to 2 Chronicles 7:14. I, Lord, always bring myself to remembrance, Lord, when I pray for the countries of the world. If my people who are called by my name humble themselves, turn from their wicked ways, seek my face, then will I hear from heaven. I will forgive their sins and I will heal their land. And I thank you, Lord. We stand in the gap. Ask you to forgive us our sins, Lord. Ask you, Lord, as we seek your face, Lord, and ask you, Lord, to forgive us, Lord Jesus. And we repent, Lord Jesus, on behalf of the people that you put, Lord, on this face of this earth, upon their lives, Lord, to come down, Lord, and bring forth your love and justice and peace, Lord, and bring forth, Lord Jesus, your mercy and grace, and bring them, Lord, into a place where they will enjoy your loving kindness, Lord, and your compassion, Lord, to give them food and grain at the right seasons, Lord. And Lord, I pray, Lord, that you would provide their needs, Lord, oh God, especially, Lord, in Sri Lanka and India and all the rest of the continents, Lord, where there is, Lord Jesus, people are still, Lord, in much need, Lord, in much wanting, Lord, that like you are a good shepherd, you said, Lord, that you shall not want. Lord, we are praying, Lord, standing upon your promises. All your promises are yea and amen in Christ Jesus. So I thank you, Lord, for all the European countries, Lord, where there are still, Lord, many European and Baltic countries, Lord, that are still in poor shape, Lord, in calamities and distresses, Lord, where they are calling out to you, Lord. Even, Lord, other continents, Lord Jesus, African continent, Lord, oh God, I give them to you, North Africa, South Africa, even, Lord Jesus, South America, Lord, and Australia. Father, all these continents, Lord, oh God, you will come down. Favor, favor, favor. We ask your favor and grace and mercy. We can only work with your love and grace and mercy alone, Lord, because you are a God of love and compassion. That is the only way out. There's nothing else left for us, Lord, but to call on upon you, Lord, with your love and grace and mercy, that you would come down and make a difference, Lord. Extend your love and care and mercy. Cover your people, oh God, with your grace and mercy, and bring them justice upon their lives, Lord. And I thank you for that. Thank you, Lord. You're extending your love and care. You're extending your time of even your return. It could be any time. You can come like a thief in the night, but your compassion is extending for the souls of your kingdom, so you can bring them much through the harvest that is going on, through the networks that we are sending forth, Lord, from Sangamam Radio Gospel to Nitya Valicham at this moment, with 97 stations going on into the nations of the world to bring forth that justice and mercy that you will bring forth, Lord, and shine through, Lord, with your blessing upon us, I pray. In Jesus' name, amen and amen. Thank you, Lord. Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இன்னொரு 5-6 நிமிடங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய தேவ தியானத்தை இப்பொழுது நான் உங்களோட ஒரு 5 நிமிடத்துக்கு உங்களுடன் பகிர்ந்து விட்டு நாங்கள் முதலாவது செய்திக்குள் செல்லலாம். Thank you, Lord. What the Lord gave me for the devotional today is from Proverbs 22, verse 9, where it says that the gracious compassion of the Lord is to give, the Lord sees his love and grace and compassion through your eyes, and he will give bread to the poor. So he sees your love and compassion through his eyes, coming through your eyes with your love and compassion, and he will give bread to the poor. And that means there is I want to compare this with a puddle and a pipeline. A puddle is something, when you call it a puddle,
when there is, there's water, it gets stagnated and brackish, and everything, gets it blocked, and it stays in one place. And that is called a puddle. But a pipeline is something that flows through. Nothing hinders it. It is an open pipeline. It just flows through, and it is a stream of water or anything, even the gas is called the pipeline, because it just flows through, and it is an open stream that just flows right through. And that is how I would like to compare our lives for a blessing. When the Lord blesses us, when the Lord has abundantly, through the nations that he has sometimes, the people have been so blessed, they have been, enjoying his prosperity. And this is like between the puddle and the pipeline. This blessing, when the Lord blesses us, we can become a puddle or a pipeline. Why I am saying that is this puddle that the Lord has made it is not to be a blessing at all, because that is a way we hinder the blessing in our own lives, where we become selfish, where we become conceit in our own thinking for our selfish reasons. We cannot extend that blessings to others. So we stop our own blessings right at the crux of that very place, because it becomes a puddle. And the more you open up that blessing to flow through you, and you become that pipeline of a blessing to bless others, to take care of the needy, to feed the poor, to do justice and mercy, just like it says, I do not covet even the fastings you pray and fast until you show justice and mercy. That shows that, according to the Old Testament, that's what the true blessing from God is. When you want to show that blessing in and through us, it is a pipeline of blessing that will open up your channel that you become to bless others. Then you feed the poor, just like everybody have been praying for the wantings, for the needs, what the world is going to see happening. And it is all for the people that have been much more blessed than the ones that are needing, the ones that are poor and poverty stricken and in distress, in calamity. Open up yourselves, make yourselves that the flooding mercy to come through you, and the compassion to flow through you, that this pipeline of blessing will not stop like a puddle, but flow through you, become a blessing that God has created to give you as a blessing, that you will be that blesser. No, not to only receive the blessing, but you become that blesser. In return, you will bless others. That is the blessing God calls for. That is the blessing God blesses with, that you cannot stop it. It will continue to overflow and continue to be blessed by God, because, he will bless you abundantly. He will bless you to overflow, and that nothing that can stop it, because he sees you as a blesser. The more you send it out as a channel to go out of your life, to be given, to be shared, to be blessing the poor and sharing your riches with others, however small or big, it does not matter, according to the riches that the Lord has given to you. When you open yourself up, the Lord sees that, the Lord blesses you. You like the 10 talents. What did the Lord say? Up to the 1 talent. The person who had 1 talent had only buried and not made it, extend and make it bigger. And the Lord said, because of the fact you did not, others lent it and got more interest, or whatever they did, it prospered and enlarged. But here, that 1 talent he had buried, and the Lord had to chide him and say, because of that, I will take even the 1 talent you had, and I'm going to the person who extended and made it much more of a blessing. I'm going to give it to that person. So much is given, much is required, and that is what the blessing is about. We have to, when the Lord blesses us, become a blesser and become that pipeline, not a puddle. In Jesus' name. Thank you, Lord, for that word. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக முதலாவது செய்தியை எடுப்பதற்கு எங்களுக்கு எங்கள் மத்தியில் கலையத்தில் வந்து நிற்கிறார் சிஸ்டர் பிரெண்டா அவர்கள். அவர்களை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். சிஸ்டர் பிரெண்டா. Praise the Lord, sister. Praise the Lord. வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த